இப்போ மையோட பர்த்டேக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கோபி யோசிச்சுட்ருக்காரு. ஈஸ்வரி கிட்ட பெர்மிஷனும் கேட்குறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈஸ்வரி வந்து பிளான் பண்ணுறாங்க. அங்கே போனால் அப்படின்னா கண்டிப்பாக ராதிகா பிடிச்சிக்குவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு வேண்டுதல் இருக்குது, நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கோபியை கோயிலுக்கு கிளப்புறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபி, அதே மாதிரி ஈஸ்வரி, இனியா, செலியன் அப்படின்னு எல்லோரும் போகிறாங்க. ஜெனி, பாக்யா வீட்டில் இருக்காங்க. ஸோ இனியா கிட்டே நீ வந்து பத்திரமா போயிட்டு வரணும், அங்கங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, தனியாக நின்று நீ வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம பொண்ணு அதெல்லாம் நல்லபடியாக இருப்பா, சேஃபாக இருப்பா அப்படின்னு ரொம்ப பாசமாக கோபி வந்து பாக்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ கிளம்புனதுக்கப்புறமா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஈஸ்வரி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வேக வேகமாக வீடை காலி பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது ராதிகா வீட்டில். ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தப்பாக பேசுகிறாங்க. அதாவது கோபி பாக்யா விட்டுட்டு ராதிகா கிட்டே போனால் இப்போ திரும்பவுமே ராதிகா விட்டுட்டு பாக்யா கிட்டே வந்துதான் என்ன தப்பு இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி வந்து பாக்யா கிட்டே சொல்கிறாங்க, உனக்கு விஷயம் தெரியுமா, ராதிகா வந்து வீடை காலி பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு விஷயம் பாக்யாவுக்கு கேட்கும்போது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ராதிகாவை பார்க்குறதுக்காக பாக்யா போகிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கீங்க என்ன அப்படின்னோடனே, இனிமேல் எனக்கும் அவருக்கும் என்ன இருக்குது, இப்போ வந்து நான் எவ்வளோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவு ரொம்பவே கெட்ட முடிவு, நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னோடனே, இல்லை கண்டிப்பாக எல்லாமே மாறும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ராதிகா, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, மயுக்காக யோசிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் மயு இந்த மாதிரி ஒரு பர்த்டே கொண்டாடவே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட சொல்லலை, அப்பா வரணும்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணா. அப்படிங்கிறப்ப கோபி வரவே இல்லை, முகத்தில் கரியை பூசிட்டாரு. நீங்கள் ஒரு நிலமையில் இருந்தீங்களா, அதே நிலமையில தான் இப்போ நான் இருக்கேன், கண்டிப்பாக இது சரியாகாது பாக்யா, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கிளம்பி போகிறாங்க ராதிகா வந்து. ஸோ நமக்கே பார்க்கும்போது ராதிகா ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப்பும் அவங்களுக்கு வந்து சரியில்லை, இப்போ ரெண்டாவது வாழ்க்கையும் கோபி வந்து பச்சோதி மாதிரி இங்கே எங்கேயும் மாறி மாறி இருக்காரு. ஸோ திரும்பவுமே கோபியை கண்டிப்பாக வந்து பாக்யா ஏற்றுக்க மாட்டாங்க. அதையுமே வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக கோபியோட சேர மாட்டேன், என்னை வந்து இந்த உலகத்துக்கு நான் யார் அப்படின்றது தெரிஞ்சது காரணமே வந்து கோபி தான், அவர் விட்டுட்டு போனோன்னு தான் நான் யாருன்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு, உலகத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படின்னு இருக்கப்போ திரும்பவுமே நான் அவரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்யா கிளம்பி வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா இப்போ ஈஸ்வரி வந்து வந்தாச்சு, ஈஸ்வரி கோபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்க ராதிகாவை பற்றி. ஒரு பக்கம் பாக்யா இந்த மாதிரி வீட்டை விட்டு எப்போ போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பாக்யா கேட்குறாங்க. அமையதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ஈஸ்வரி வந்து வராங்க. ஆமாம், வீட்டை விட்டு தானே போகணும், ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பேசுனீங்க, இங்கே வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி இங்கே தான் இருந்தார், எப்போ போக போகிறாரு வீட்டை விட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ராதிகா வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சண்டைக்கு வராங்க. அவள் போகணும் அப்படிங்கிறதானே என்னோடய பிளான், இனிமேல் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இதே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, அது எப்படி இருக்க முடியும், ராதிகா தானே லீகலாக அவரோட ஒய்ஃப், நான் யாரோ தானே, அப்படி இருக்கிறப்ப அவர் இங்கே இருக்கிறதுக்கு என்னால் அனுமதிக்க முடியாது, அவர் கண்டிப்பாக ராதிகாவோட தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பாக்யம் வந்து பேசுகிறாங்க. ஏமா இப்படி பண்ணுற, அப்பா இருக்கிறதுனால உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இனியா வந்து ஒரு பக்கம் கத்துது. கோபிக்கு எப்போவுமே அதான் வக்காலத்து வாங்கிட்டு பேசுது. பாக்யா சொல்கிறாங்க, அன்னைக்கு கொடுத்தது பத்தலை போல இருக்கினியா, திரும்பவும் என்கிட்ட வாங்கிறாத, பெரிய மனுஷி மாதிரி பேசாமல் வாயை மூடிட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி பாக்யா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், அவள் போகட்டும், அவள் போனால் ரொம்ப சந்தோஷப்படுறது நான் தான், அவள் வீடை காலி பண்ணி போட்டோம், நீ நான் அதே மாதிரி கோபி, செலியன், இனியா அப்படின்னு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது, ஒழுங்காக இப்போ கிளம்பி ஆகணும்னு பாக்யா கத்துறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பாக கோபி இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டார், ஏன்னா அந்தளவுக்கு பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாங்க ஈஸ்வரி என்னெல்லாம் பண்ணார் கோபி, அதே மாதிரி அப்பாவை என்னெல்லாம், கோபியோட அப்பாவை என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் மறந்து போச்சு போல இருக்குது. இனியா ஒரு பக்கம் கோபின்னு ஆடுது, அதே மாதிரி நம்ம ஈஸ்வரி ரொம்பவே ஆடுறாங்க. செல்லியனுக்கும் வேலை வாங்கி கொடுத்தோன்னு அவர் அப்பான்றாரு. பட் பாக்யா பட்ட கஷ்டத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்போ ராதிகாவும் பாவம் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ட்விஸ்ட் நடக்க போகுது, கோபி என்ன பக்காவாக பிளான் போட போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.